பெட்ரூம்ல நீ எப்படி வேணா பத்துக்கலாம் குடிச்சிட்டு. ஹாலில் குழந்தைங்க விளையாடுது. குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தான் அதுங்க விளையாடிட்டு 9 மணிக்கு நான் தூங்க வைப்பேன் மேடம். ஹால்லேயே வந்து உக்காந்துட்டு அப்படி துண்டை கட்டிட்டு அலங்கோலமா இருந்தாங்க மேடம். ஏமா வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா வந்து படுக்க. ஆமா, வேலைக்கு போயிட்டு வரதங்க எல்லாம் துணி இல்லாம தான் படுத்து கிடக்குறாங்க. சும்மா இருங்கங்க. 8 வருஷமா வந்து கல்யாணம் பண்ணி நீ வரைக்கும் இந்த கருப்பேசி கட்டிட்டு இருக்கேன். ஏங்க கருப்பேசி கட்டிட்டு இருக்கேன்? ஒரு துணியை வாங்கி போடல, உங்களுக்கு தான் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் செஞ்சுட்டு பிரயோஜனம் இல்லை. எப்போ தெரியுமா? நீங்க அவளை மரியாதையா நடத்தினாதான் அதுக்கு பிரயோஜனம். நான் தான் சொல்லிட்டேன்ல, வாடி உன் நீங்க காலையில என்ன சாப்பாடு வாங்கி கொடுங்க, படிக்க வைங்க, ஃபோன் வாங்கி கொடுங்க, கேஸ் வாங்கி கொடுங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுங்க, கூலர் வாங்கி கொடுங்க. ஆனா இதெல்லாம் இருந்தாலும் நீங்க மரியாதை இல்லாம அவளை நடத்தினீங்கன்னா இது எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. அவ சொல்றதெல்லாம் உண்மை. அப்படி படுத்துட்டு இருந்தேன்ல, அப்படிலாம் படுக்கலாம் இல்லைம்மா. அப்ப ஏன் பொய் சொல்றாளா? குளிச்சுட்டு வந்து துண்டை கட்டி படுப்பேன். துண்டை கட்டிட்டு அம்மா நான் படுக்கிறேம்மா, சாப்பாடு எடுத்து வச்சிருமா, நான் படுக்கிறமான்னு சொல்லி படுப்பேன். எல்லா குடும்பவாசலும் அமைதியா இருக்கும் மேடம். ஆனா எங்க வீட்டுலதான் அடிக்கடிக்கு சண்டை குரல் கேட்கணும். எதுக்கு? இவன் வந்த உடனேதான் மேடம் என்ன சைக்கோ மாதிரி எதனா பெண்ணாத்துவான்.